இந்த ஷிப் எப்படின்னா ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு ஆலை, காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாத்தையும் கூட்டு வருது. அதான் அந்த ஷிப்போட வேலை. அங்கே போய் இது கனெக்ட் ஆகி அந்த கார் வந்து அந்த கரையிலேருந்து இங்கிட்டு வர்றதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. வேறு லெவலு. ஜெர்மன் டெக்னாலஜி தான். ஒரு இடத்துக்குள்ளே போர்ட்டும் இருக்குது, அதே இடத்துக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷனும் வச்சுருக்கானுங்க. சிட்டிக்கு போகிறதுக்கும் பக்கத்துலேயே பஸ் வச்சுருக்கானுங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே இடத்துல வச்சுருக்கானுங்க. மக்கள் வந்து அலையிறதுக்கு தேவையே இல்லை. ஆமாம், ஏர்போர்ட்டில் வந்தாங்கன்னா அங்கேருந்து போர்ட்டு பக்கமே. அதுவே ஒரு பெரிய அம்சம் தான், ஒரு ஊருக்கு ஒரு பெரிய அம்சம். அதனால தான் இந்த ஊர் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஷிப்பு வருதுன்னா அந்த ஷிப்பில் வந்து அவ்வளோ லோட் பண்ணுறாங்க. அது எல்லாமே இந்த நாட்டுக்கு அவ்வளோ காசு வருது. அந்த ஷிப்பிலேருந்து வெளியே வர குப்பை, இந்த குப்பைக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு ஷிப்பு காசு கொடுக்குது, அந்த நாட்டு சம்பாதிக்குது. ஷிப்லேருந்து வர ஒரு துரும்பு கூட இந்த நாட்டுக்கு ஷிப்புக்காரன் காசு கொடுக்குறான். அப்போது எல்லா விதத்துலையுமே சம்பாதிக்கிறாங்க. இப்போ திருத்த அந்த நாடெலாம் ஏன் முன்னேறுதுன்ட்டு. நம்ம ஊரில் போர்ட் இருந்தால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கட்டிடுறானுங்க. போர்ட்டுக்குள்ளே யாரையும் அலோட் பண்ணுறதும் கிடையாது, ஷிப்புக்கு வரவன் அந்த ஊருக்கு வர்றதும் கிடையாது. ஏன்னா க்ரூஸ் ஷிப் எந்த போர்ட்டுக்கும் வர்றது கிடையாது. இந்தியாவில் கொச்சின், இப்போது சில இடத்துல பாண்டிச்சேரி, விசாகப்பட்டினத்தில் தான் கோடிலா குரூசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி பிரிட்டிஷ் கம்பெனி, யூரோப்பியன் கம்பெனிலாம் வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு வந்து அவ்வளோ செழிப்பாக மாறணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ஒரு நாள் மாறும். அதுக்கப்புறமா அந்த ஊர் வளர்ச்சி அடையும், அந்த நாடு வளர்ச்சி அடையும்.